ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இவர் பாத்தீங்கன்னா சி.கே. மதிவண்ணன். இவர் தேர்தல் சம்பந்தப்பட்ட நிறைய இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. சமீபத்துல விஜய பத்தியும் விஜயோட கட்சியை பத்தியும் நிறைய இன்டர்வியூ ஷேர் பண்ணிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்க இந்த மாதிரி மாநாடுன்னு சொன்னாலே கூட்டம் குவிஞ்சு போகுது, அந்த கூட்டம் எல்லாமே வாக்கா எண்ணிக்கையா மாறுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. பல்வேறு கொஸ்டின் கேட்கும் போது அவர் சிம்பிளா ஒரு பதில் சொல்லி இருப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற விஜய் சினிமால ஒரு உயரத்துல இருக்காரு. அவரோட சம்பளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி. அதை உதறி தள்ளிட்டு மக்கள் சேவை தான் முக்கியம்னு சொல்லிட்டு முன் செய்ய வராருன்னா கண்டிப்பா அவரை நம்ம கையெழுத்துக்கும் முன்னும் வர வைக்கணும் அரசியலுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நடந்த இளையராஜா ப்ரோக்ராம்ல ரஜினி 70 வயசு ஆனாலும் அவர் நடிச்சுட்டு தான் இருப்பாரு. அவருக்கு மக்கள் சேவை மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவர் உடம்பும் அதுக்கு ஒத்து வராது. சரி பரவாயில்ல, ஆனா எதுக்காக ரீசெண்டா நடந்த இளையராஜா ப்ரோக்ராம்ல எதுக்காக அரசியல் பேசணும், அரசியல் வேண்டான்னு தானே இருக்கீங்க, எதுக்காக பேசணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அது ஸ்டாலினோட ப்ரோக்ராமா இல்லையே இளையராஜா ப்ரோக்ராம் தானே, நீங்க டிஎம்கே கட்சி மீட்டிங்ல பேச வேண்டியதானே, ஸ்டாலின் நல்லவரு, அவரு தான் கண்டிப்பா அரசியல் வருவாரு அப்படின்ற மாதிரி ஓபன் அப்பா நீங்க பேசிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ரஜினியை சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட வரலாறு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எம்ஜிஆர் காலகட்டத்துல அரசியல்ல இருக்கும் போது டிஎம்கேவை 13 வருஷம் வெளியே உட்கார வச்சாங்க. ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும் போது 10 வருஷம் டிஎம்கேவை வெளியே உட்கார வச்சாங்க. இப்ப என்னவோ நீங்க டிஎம்கே எதுக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சி.கே. மதிவண்ணன் சொல்லியிருப்பாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.